இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு பெரியம்மா? என் கனவுல சாரு வந்தா. சாந்தி அடையாத ஆத்மாவா வந்தா மாயா. பெரியப்பா கையால பூஜை பண்ணாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அவளுக்காக பெரியப்பாவை பூஜை பண்ண சொல்றீங்களான்னு என்கிட்ட கேட்டா. நானும் பண்ண சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் கனவுல வந்த சாரு கிட்ட உன்னை கொன்னது யாருமான்னு கேட்டேன். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும்னு சொன்னான். பெரியம்மா, சாருவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமே பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில கொண்டு வந்தலாம். அதுக்கப்புறம் பெரியப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா சாருவுக்காக அவர் பூஜை பண்ணுவாரு. அவ ஆசையை நிறைவேற்றி வச்சிடலாம் பெரியம்மா. ஆமாமா. அம்மா, இப்ப நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்கம்மா. யுவர் ஆனர், போன தடவை இறந்த உடலான சாருவின் கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்ததை வச்சு ரீபோஸ்ட்மார்டம் பண்ணுனதுனால அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கான்றது தெரிய வந்துச்சு. அந்த கொலையை மறைச்சு எஃப்ஐஆர் போட்டதும் பொய்யான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்ததும் தெரிய வந்துச்சு. அதனால இந்த வழக்கை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்டம் செஞ்ச டாக்டரையும் இந்த நீதிமன்றம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அதனால தற்கொலைக்கு தூண்டுனதா குற்றம் சுமத்தப்பட்டுள்ள எனது கட்சிக்காரர் ரகுராம் மற்றும் சீனு இருவரும் நிச்சயமா இந்த கொலைக்கு காரணமானவங்களா இருக்க மாட்டாங்கன்னு உறுதியா என்னால சொல்ல முடியும். அதனால இந்த வழக்கிலிருந்து இவர்களை விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Your Honor, அது மட்டும் இல்லாம Yes, proceed. Thank you, Your Honor. சாரு கையில இருந்த கடிதத்தின் அடிப்படையில தான் சாருவை தற்கொலைக்கு தூண்டியதா இந்த ரகுராம் சீனு மேல குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனா சாரு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரீபோஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த கொலையை ஏன் ரகுராம் சீனுவே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகமும் வருது. அதுக்கு சாட்சியாக ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். சாட்சியோட வீடியோங்கிறதுனால அதை டிவிலேயே ப்ளே பண்ணலாம். எஃப்ஐஆர் போடும்போதே சாருடைய ட்ரெஸ் ஈரமா இருந்ததும் அந்த பொண்ணோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்ததும் எனக்கு தெரியும். ஆனா ரகுராம் என்கிட்ட பெரிய லெவல்ல பணம் தர்றதா சொல்லி நடந்தது தற்கொலை மாதிரி தான் தெரியணும், கொலையா தெரியக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு. அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் எஃப்ஐஆர்ல குறிப்பிடாம மறைச்சிட்டேன். ரகுராமோட ஆட்கள் என்ன வந்து சந்திச்சு நடந்தது தற்கொலை தான்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தர சொன்னாங்க. அதுக்கு சன்மானமா ஒரு பெரிய தொகையை தந்தாங்க. அதனால சாரு கையில இருந்த பிரேஸ்லெட்டையும் உடை ஈரமா இருந்ததையும் மறைச்சு நடந்தது தற்கொலை தான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். யுவர் ஆனர், சாட்சிகளின் இந்த வாக்குமூலத்தின்படி கொலைங்கிறத மறைச்சி தற்கொலைன்னு நிரூபிக்க ரகுராம் முயற்சி செஞ்சிருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரிய வருது. இவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். Any more questions? எஸ் யுவர் ஆனர். இப்ப நாம பார்த்த இந்த வீடியோ ஏஐல உருவாக்கப்பட்ட வீடியோ. அதனால இது நமக்கு உண்மையான சாட்சியா எடுத்துக்க முடியாது. இது ஏஐ வீடியோன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதை என்னால நிரூபிக்க முடியும். இந்த வீடியோவை ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல அப்லோட் பண்ணா இது ஏஐ வீடியோவா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். இது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் யுவர் ஆனர். நீங்களே பாருங்க.
எதுக்காக ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோவை சப்மிட் பண்ணீங்க? யுவர் ஆனர், அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஏசிபி முத்துசெல்வத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். முத்துசெல்வன், முத்துசெல்வன், முத்துசெல்வன். வணக்கம் யுவரானா. ம். இந்த வழக்குல ஒரு சில உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த போலியான ஏஐ வீடியோவை கொடுத்தேன். கூடிய சீக்கிரமே இந்த வழக்குக்கான நிஜமான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பான அதிகாரிங்கிறதுனால உங்க பதிலை ஏத்துக்கிட்டு வரும் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ யுவரானா. எனக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்ததுன்னா, ரகுராம் பணம் கொடுத்தாருன்னு ஒரு பழியை அவர் மேல சுமத்துறப்ப அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கவனிக்கணும்னு நினைச்சேன். அபாண்டமான ஒரு பழியை சொல்றப்ப காட்டுற பாவனைக்கும் உண்மையிலேயே லஞ்சம் கொடுத்தவன் காட்டுற பாவனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரகுராம பத்தி ஊருக்குள்ள எல்லாருமே நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அந்த வீடியோவை காட்டின அந்த நொடி ரகுராம் தன் மேல விழுந்த பழிய நினைச்சு துடிச்சதை பார்த்தேன். சீனுவோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் கல்பிரேட்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலே பணம் கொடுத்தது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி பணம் கொடுத்தவங்க தான் உண்மையான குற்றவாளியா இருக்க முடியும். இனி இந்த கேஸை டீல் பண்ற என்னோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவேன். ஓ, வெல்டன் சார். தேங்க்யூ சார். ம். ஐயா, என் புருஷனும் என் மருமகனும் ரொம்ப நல்லவங்க. இந்த பழி பாவத்துல இருந்து எப்படியாவது நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். நான் ஒரு போலீஸ்காரமா ஒரு வழக்குல நான் யாரையுமே நல்லவன் கெட்டவன்னு பாக்கறது இல்ல. அவன் குற்றம் செஞ்சவனா செய்யாதவனா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். குற்றம் செஞ்சவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். உண்மையிலேயே ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலனா கண்டிப்பா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என் பொண்ணை கொன்னவங்களுக்கு சரியான தண்டனையை கோர்ட்டு மூலமா வாங்கி தரணுங்க. லிங்கோ, உன் பொண்ணை கொன்னவங்கள நாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அதையெல்லாம் முறியடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ம். அதுக்கு என்ன செலவானாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். இதையெல்லாம் மீறி அந்த ரகுராம் விடுதலையாய் வெளியே வந்தா அவன் உயிர் என் கையில தாங்க போகும்.